அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் பார்த்துட்ருக்கோம். அதில் 7வது இயலில் புறநானூற்று செயல்பதற்குரிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும். வினா: சிறந்த அரசு நிர்வாகத்திற்கு நீவீர் அளிக்கும் பரிந்துரைகளை நாளிதழ் தலையங்கமாக எழுதுக. எது சிறந்த அரசு நிர்வாகம்? பல சமூகங்களை கொண்ட ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை மைய அமைப்பான அரசாங்கம் வரி விதித்தல், சட்டங்களை இயற்றி அவற்றின்படி அனைவரையும் நடக்கச் செய்தல், குற்றம் செய்வோருக்கு நீதித்துறை மூலம் தண்டனை விதித்தல் முதலான பணிகளை கொண்டது அரசு நிர்வாகம். அரசு நிர்வாகம் எவ்வாறான சிறந்த நிர்வாகத்தை தர வேண்டும் என்று வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கூறியிருக்கின்றார். நாட்டை எவ்வாறு ஆள வேண்டும்? அரசுக்கு பொருள் சேரும் வழிகளை மேலும் உருவாக்குதலும், அவ்வாறு சேர்ந்த பொருளை முறையாக தொகுத்தலும், அவற்றை தகுந்த முறையில் காத்தலும், காத்தவற்றை தக்கபடி செலவு செய்தலுமே திறன்மிக்க அரசு என்கிறார். அதற்கு அவர் தரக்கூடிய குறள்: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்ல வல்லது அரசு. குறள் எண் 385. அடுத்து, அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் நாடானது பசி இல்லாமலும் பிணி இல்லாமல், பிணின நோய், அயல் நாட்டின் பகை இல்லாமல் இருத்தலே நல்லது. ஒரு நாட்டினது அரசு பாரபட்சமின்றி அனைவருக்கும் பசி தீர்க்கும் அரசாகவும், பிற நாடுகளுடன் பகை கொள்ளாத அமைதியை விரும்பும் நாடாகவும் இருப்பதையே சிறந்த நாடென திருவள்ளுவர் நாடு இருக்க வேண்டிய இயல்பினை எடுத்திருக்கின்றார். அதற்கு அது குறள்: உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. குறள் 734. அடுத்து, தன் ஆட்சியின் கீழ் உள்ள மக்கள் நல்ல நிலையை அடைய சிறப்பான நெறிகளை வகுத்து ஆட்சி புரிதல் அரசின் கடமையாகும். மக்களின் தேவைகளை அறிந்து அறம் தவறாது வேண்டாதவற்றை நீக்கி அரசானது சமூகத்தின் மேன்மையடைய செய்தல் வேண்டும். சமூகம்னா என்கிறார் வள்ளுவர். அறனில் ஒழுக்கத்து அல்லாவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு. குறள் 384. நாட்டை ஆள்வோர் தன்னலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கிடைத்த பொருளை வீணாக செலவிட்டு பொருளனைத்தும் தீர்ந்த பின்பு அரசை நடத்த மீண்டும் மக்களிடமே பொருள் வேண்டி நிற்பது மிக தவறானதாகும் என்கிறார் வள்ளுவர். அரசாள்பவன் மக்களிடம் பொருள் வேண்டுதல் என்பது வழிப்போக்காக செல்வரிடம் வழிப்பறி செய்வன் வேல் என்னும் ஆயுதம் கொண்டு பொருள் பறிப்பது போன்றதாகும் என்கிறார். அதற்குரிய குறள்: வேலோடு நின்றான் இடி என்ற பொழுதும் கோலோடு நின்றான் இரவு. குறள் 552. எது சிறந்த அரசு நிர்வாகம் என்ற கேள்விக்கு விடையாக வள்ளுவர் கூறும் பரிந்துரைகளாக மேற்கூறப்பட்ட திருக்குறளே சான்றாக அமைகின்றன என்பது சிறந்த அரசுக்குரிய வழிமுறைகளை வள்ளுவர் குறளிலிருந்து எடுத்து காட்டப்பட்டுள்ளது. குறளையும் அந்த சிறந்த அரசு, பண்டைக்கால அரசு, சேர சோழ பாண்டிய நாட்டினுடைய மன்னர்கள் பிக்சர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியையும் பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.